ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. ஸோ ஒளியை நோக்கியில் தர்மத்தின் காவலன் அந்த இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹிம்சை அகிம்சை. ஹிம்சைனா என்ன, அகிம்சைனா என்ன? ஸோ இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக யாரையாவது அடிச்சிட்டோம் காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அது ஹிம்சைன்னு நாம் நினைக்கிறோம். கண்டிப்பாக அது கிடையாது. இதுக்கு இடையில உண்மையான ஆழமான அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இது ஒரு கேள்வி. ஒரு பக்தர் அம்மா கிட்டே கேட்குறாங்க, அம்மா, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒருவர் ஹிம்சையான பாதையை பின்பற்றுவது கரெக்டா, சரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க? ஒரு செயல் ஹிம்சை அல்லது அகிம்சை என்று தீர்மானிப்பது செய்யும் செயலை பொறுத்து அல்ல, அதன் பின்னே உள்ள மனோபாவத்தை பொறுத்ததாகும். இப்போது நாம் ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்குறோன்னு நினச்சிக்கோமே, ஆனால் செய்கிற செயலில் ஹிம்சையா இல்லையா அப்படிங்கிறத நாம் எப்படி செய்கிற செயலை வச்சு பார்க்கக்கூடாது. அந்த செயலுக்கு பின்னாடி என்ன அர்த்தம், எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது வச்சு தான் பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம ஹிம்சையா அகிம்சையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் உள்ள ஒரு அம்மா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதிகமாக வேலை வாங்குறாங்கன்னு நினச்சிக்கோமே. ஸோ அவங்க வேலை பார்க்குறது அழுதுகிட்டே வேலை செய்கிறாங்க. இது அவங்க வீட்டில் உள்ள பொண்ணு படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறாங்க. இப்போது 2 பெண்களும் அவங்க வீட்டில் அழுதுகிட்டே வேலை பார்க்குறாங்க. அந்த வேலைக்கார பெண் அவங்க ரொம்ப அழுகிறாங்க. ஏன்னா இந்த அம்மா சுயநலத்தோடு அவங்கள அதிகமாக வேலை வாங்குறாங்க. இது அவங்க பொண்ணு படிக்கலைன்னு சொல்லிட்டு அடித்தாங்க இல்லையா? ஏன் அடித்தாங்க? அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அவங்க அடித்தாங்க. இங்கே இது ஹிம்சை ஆகாது. ஏன்னா அவங்க பொண்ணு நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கையில் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அடித்தாங்க. ஸோ அப்போ இது அகிம்சையாகும். அவங்களுடைய மனநிலை இங்கே எப்படி இருக்குது, இங்கே அகிம்சையாக இருக்குது, வேலைக்கார பெண்கிட்ட ஹிம்சையாக இருக்காங்க. அதனால தான் அம்மா சொல்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை பொறுத்து தான் ஹிம்சையா அகிம்சையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் கத்தியை வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அதே கத்தியை வச்சு ஒரு கொலைகாரன் ஒருத்தனை கொலை பண்ணுறான். அப்போ இங்கே பொருட்கள் ஒன்று, செயல்கள் வேறு. ஆனால் மனநிலை எப்படி இருக்குது? கத்தியை வச்சு ஒரு உயிரை காப்பாற்ற முடிகிறாங்க. இன்னொருத்தன் ஒரு கத்தியை வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுறான். ஸோ உயிரை காப்பாற்றுறான் இன்னொருத்தன் உயிரை அழிக்கிறான் இல்லையா? அப்போது இந்த அழிக்கிறான் இல்லையா, இவன் ஹிம்சையாக நடந்துக்கிறான். உயிரை லாஸ்ட்டு நிமிஷம் வரைக்கும் போராடுறாங்க. போராடியும் அந்த உயிர் போகுது இல்லையா? அப்படின்னாலும் அது அகிம்சை தான். ஏன்னா அவங்க போராடுறாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, அது கண்டிப்பாக அகிம்சை. அப்போது இந்த உயிர் எடுக்கிறான் இல்லையா, அழிக்கிறான் இல்லையா, இன்னொருத்தனை குத்தி கொலை பண்ணுறான் இல்லையா, அப்போ இவன் ஹிம்சையாக நடந்துக்கிறான். இவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா இதுதான் சட்டப்படி கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு தெரியாமலேயே நாம் நிறைய விஷயங்கள் தவறு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டிலனாலும் பரவாயில்ல, இல்லை வெளியில் எங்கேயோ போகிறோம், ஒரு செடியை பறிக்கிறோம், ஒரு செடியில் உள்ள ஒரு இலையை பறிக்கிறோம், அதுவே இங்கே தவறுங்கிறாங்க. அதுவே ஹிம்சையாமா. நமக்கு எதெல்லாம் தேவை இருக்குதோ அது மட்டும் தான் பயன்படுத்திக்கணும். தேவை இல்லாதது எதெல்லாம் வச்சுக்கிறோமோ அதுவே ஹிம்சை. நமக்கு சுயநலமாக நம்ம நடந்துக்கக்கூடாது, பொது நலமாக நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமாக எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. இப்போது நம்மளுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்களை நம்ம தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரு செடியில் ஒரு இலையை பறிக்கணும் இல்லையா, அதுவே ஹிம்சையாம். நம்மளுக்கு தேவை இருக்கா, அந்த இலை தேவை இருந்தால் மட்டும் பறிக்கணுமா? தேவையில்லாமல் சும்மா பிடிச்சி கிள்ளுவாங்க இல்லையா சில பேர், ஒரு பூவை பறிக்கிறது, இல்லை ஒரு இலையை பறித்து சும்மா விக்கிற தூப்பு போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீட்டில் கோழி வளர்க்குறோம், நம்ம வாய் ருசிக்காக அதை வெட்டி சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, இதுவே சுயநலம் தானே. அப்போ இது என்னது, ஹிம்சை தானே. நம்ம சுயநலமாக நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சுயநலமாக தானே ஒரு உயிரையே கொன்று சாப்பிட்றோம். நம்ம வாய் ருசிக்காக ஒரு உயிரை கொள்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, நம்மளாம் எவ்வளோ பெரிய சுயநலக்காரவங்க. இதெல்லாம் ஹிம்சை தான். ஸோ நம்ம நம்மளுடைய தேவைகளுக்கு மீறி எதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் ஹிம்சைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஏன்னா மகாபாரத போரில் கிருஷ்ணரை எல்லாருமே சில பேர் அவதூறாக பேசுவாங்க, சில பேர் அவரை போற்றி புகழ்வாங்க. ஏன்னா இங்கே அவர் காப்பாற்றினது ஒருத்தர் மட்டும் இல்லை, அந்த நாட்டையே காப்பாற்றினார். அதனால் ஒருத்தருக்காக நம்ம போராடுறது தவறு. அந்த நாட்டுக்காக போராடலாம், அந்த சமூகத்துக்காக போராடலாம். இது நம்ம ஒருத்தருக்காக போராடுறோம் அப்படின்னா அங்கே ஹிம்சையாகும். ஒரு நாடு, ஒரு உலகத்துக்கே போராடுறோம் அப்படின்னா அது அகிம்சை.
ஸோ அதனால தான் மகாபாரத கூட தர்ம யுத்தம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சமூகம் நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பம் கொடுக்க வேண்டி இருந்தால் அது ஹிம்சை, இல்லைன்னா அது அகிம்சை ஆகும்.